வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, செம்மீன் கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மறுபடியும் ஒருவனுடன் சேர்ந்து வாழும் எண்ணத்துடன் அங்கு வந்ததே தவறு என்ற ஞானம் பாப்பி குஞ்சுவுக்கு பிறந்தது. அவள் அங்கு வராதிருந்தாலும் வாழ்க்கை ஒரு பெரும் பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கும் என்றாலும் இந்த அளவுக்கு சிக்கலான பிரச்சனைகள் தோன்றி இருக்குமோ? ஒன்றுமே தெரியாமல் சும்மா இருந்திருக்கலாம். அப்படி வீட்டோடு இருந்திருந்தால் கங்காதரனும் இந்த அளவுக்கு தொல்லை தந்திருக்க மாட்டான். செம்பன் குஞ்சு படும் கஷ்டத்தையும் கண்ணால் காண நேர்ந்திராது. சொல்ல போனால் ஒரு பெரும் தவறில்தான் அவளது வாழ்க்கையே ஆரம்பமாயிற்று. ஒரு சாதாரண அரையத்தியாக வாழ்ந்து தொலைத்திருக்கலாம். இப்போது கூட அப்படியே காலம் தள்ளுவது சுலபமான காரியம்தான். அத்தனையும் தப்பு, அபத்தம். இனிமேல் சொல்லி என்ன பயன்? இரு தோணிகளுக்கு சொந்தக்காரனான ஒருவனுடன் ஒட்டி கொள்கிறோம் என்றுதான் அவள் எண்ணிக்கொண்டாள். இன்னும் எதிர்காலம் எப்படி எப்படி இருக்கப் போகிறதோ? அந்த வீட்டிற்குள் யாருக்கும் தெரியாதபடி நடந்து கொண்டிருந்த போராட்டத்தில் பாப்பி குஞ்சு வெற்றி பெற்று விட்டாள். அவள் ஒரு தாய், ஆகவே அவள் வெற்றி பெற்றதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அவசியம் என்று பட்டால் அவள் பட்டினி கிடப்பாள். நிலைமை மிஞ்சி போய் விட்டதென்றால் பிச்சை எடுத்து வயிற்றை கழுவவும் அவள் தயங்கப் போவதில்லை. அதற்கான நெஞ்சுரமும் உண்டு. சொல்ல போனால் அவளுக்கு அந்த வீட்டோடு என்ன உறவுதான் இருக்கிறது? ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் பதில். செம்பன் குஞ்சு அடியோடு அழிந்து போய்விட்டான் என்றால் என்னதான் வந்துவிடப் போகிறது? பசியும் பட்டினியும் தான் மிஞ்சும். பணத்தோடு வீட்டை விட்டு செல்கிற கங்காதரன் வாழ்க்கையில் முன்னேறி வந்துவிட்டான் என்றால் அது எத்தனை பெரிய விஷயம். கங்காதரன் முன்னுக்கு வந்துவிட்டான் என்றால் அவனை அண்டி அவளும் தன்னுடைய காலத்தை தள்ள முடியும். அப்போது செம்பன் குஞ்சுவுக்கும் அவளால் கையிலாக கொடுக்க முடியும். இதுதான் பாப்பி குஞ்சு போட்ட திட்டம். ஒரு நாள் செம்பன் குஞ்சு வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அவனது பெட்டியை திறந்தாள் பாப்பி குஞ்சு. அப்போது பஞ்சமியும் அங்கு இருக்கவில்லை. அவுசேப்புவிடமிருந்து வாங்கி வைத்திருந்த பணத்தில் 200 ரூபாய் நோட்டுகளை எடுத்து மடியில் செருகிக் கொண்டாள். பெட்டியை பூட்டிவிட்டு அங்கிருந்து அகன்றாள். அன்று இரவு தாயும் பிள்ளையும் வீட்டுக்கு மேற்புறம் இருந்த தோப்பில் நின்று கொண்டு ரகசியமாய் பேசிக்கொண்டதை பஞ்சமி கவனித்தாள். ஒரு தென்னை மரத்தின் பின்பக்கம் மறைந்து நின்றவாறு அவர்கள் பேசிக்கொள்வதை காது கொடுத்து கேட்டாள் பஞ்சமி. விஷயம் அவளுக்கு பிடிபடவும் செய்தது. அப்போதைக்கு 200 ரூபாய் தான் தர முடிந்தது என்றும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கெஞ்சினாள் பாப்பி குஞ்சு. மீதி பணத்தையும் விரைவிலே தந்து விடுவதாகவும் அவள் அவனுக்கு உறுதி கூறினாள். ஒருவாறாக கங்காதரன் தாயின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பணத்தோடு போய் சேர்ந்தான். அவன் போகிற திசையை பார்த்து கொண்டே சிறிது நேரம் நின்றாள் பாப்பி குஞ்சு. அவளது கண்கள் நிறைந்தன. முகத்தை துடைத்தபடி வீட்டுக்குள் வந்தாள் அவள். பஞ்சமிக்கு சரியான ஆயுதம் கிடைத்துவிட்டது. அந்த ஆயுதத்தை முடிந்த பட்டும் வெற்றிகரமாக பயன்படுத்தவும் திட்டமிட்டு விட்டாள். அவள் சிற்றன்னை பணத்தை எடுத்து தன் மகனுக்கு கொடுத்து அனுப்புகிறாள். செம்பன் குஞ்சு வைத்திருந்த பணத்தை தான் பாப்பி குஞ்சு எடுத்தாள் என்பது கூட பஞ்சமிக்கு தெரியவில்லை. ஆனால் அது எப்படியும் தனது வீட்டை சேர்ந்த பணம்தான் என்பதில் அவளுக்கு சந்தேகம் கிடையாது. செம்பன் குஞ்சு வந்ததும் இந்த விஷயத்தை அவன் காதில் போட்டுவிட வேண்டும். அப்பா கையில் பணமாகி இல்லாமலாகி அவர் தோணியையும் வலையையும் பணையும் வைக்கும் அதே நேரத்தில் சிற்றன்னை கையில் பணம் இருந்திருக்கிறது. அந்த பணத்தை இப்போது அவள் மகனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வாதம் செய்து அனுப்புகிறாள். மறுநாள் காலை செம்பன் குஞ்சு கடற்கரை செல்ல புறப்பட்டு சென்றபோது பஞ்சமியும் அவன் பின்னால் சென்றாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் பைத்தியம் பிடித்தது போல் அலறிக்கொண்டே வீட்டினுள் நுழைந்தான். பெட்டியை திறந்து பார்த்தான் அவன். அங்கு 500 ரூபாய் தான் இருந்தது. மறுகணம் அவன் வீல் என்று கத்தினான். இங்கிருந்து பணம் எடுத்தியா? பாப்பி குஞ்சு ஒப்புக்கொண்டு விட்டாள்.
அதிலும் முழு மனதுடன் ஒப்புக்கொண்டாள் அவள். கோப வெறியில் உடம்பு வெலவெலக்க ஆரம்பித்து விட்டது செம்பன் குஞ்சுவுக்கு. அவன் வாய் விட்டு அலறியதில் சில வார்த்தைகள் வெளியே குதித்தன. வீட்டை விட்டு வெளியே போ! பாப்பி குஞ்சு ஒரு வார்த்தை கூட பதில் பேசாமல் அப்படியே வெளியே சென்றாள். பஞ்சமி வெகுவாக இந்த காட்சியை ரசித்தாள். போடி கடற்கரைக்கு! பாப்பி குஞ்சு கடற்கரை நோக்கி சென்றாள். அவன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு மேலும் பெரிதாக அலறினான். இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சு புடப்படாது. அதற்கும் அவள் பதில் சொல்லவில்லை. இப்போது நெடுந்தொலை தூரத்திற்கு விரிந்து கிடக்கும் அந்த கடற்கரையில் அனாதையாக ஒருத்தி சுற்றித் திரிவதை காணலாம். ஒரு காலத்தில் இவள் வலை காதன் கண்டங்கோரனின் அரையத்தியாக இருந்தவள். பின்னால் செம்பன் குஞ்சுவின் அரையத்தியாகவும் இருந்தாள். மீண்டும் எங்கிருந்துதான் வந்ததோ இந்த தெம்பும் உற்சாகமும் செம்பன் குஞ்சுவுக்கு? அவனை விட்டு கழன்று சென்று விட்டது என்று தோன்றிய குணாம்சங்கள் பழையபடி உடம்பில் புகுந்து கொண்டன. செம்பன் குஞ்சு பாப்பி குஞ்சுவை வீட்டினின்றும் வெளியேற்றிய செய்தி கடற்கரை எங்கும் பரவிவிட்டது. பாப்பி குஞ்சு சதா சமயம் கடற்கரை ஓரத்தில் ஒரு தென்னை மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பாள். அவளுக்குத்தான் வேறு போக்கிடம் ஏது? இந்த உலகில் அவளுக்கு என்று ஓர் இடமும் இல்லை. செம்பன் குஞ்சுவின் மனம் துளியும் இறங்கவில்லை. இந்த விஷயத்தில் யாரும் சிரத்தை எடுத்து கொள்ளாமல் நிலைமையை அப்படியே நீடிக்க விடுவது பெரும் தவறு என்று கடற்கரை வாசிகள் எல்லோருக்குமே தோன்றியது. அனாதையாக ஒருத்தியை கடற்கரையில் அலைந்து திரிந்து கொண்டிருக்க விடலாமா? மூப்பர்கள் ஒன்று சேர்ந்து அரையனிடம் சென்று முறையிட்டனர். பொன்னாணித்துறை அரையனின் குடும்பத்தை சேர்ந்தவளும் பள்ளி குன்றத்து அரையன் கண்டங்கோரனின் மனைவியாக திகழ்ந்தவளுமான பாப்பி குஞ்சு கேவலம் ஒரு சாதாரண அரையனான செம்பன் குஞ்சுவிடம் வந்து ஒட்டி கொண்டிருந்ததே துறை அரையனுக்கு பிடிக்காத விஷயமாகத்தான் இருந்தது. எல்லா துறை அரையர்களுக்கும் இது பெரிய அவமானம் என்று எண்ணினார் அவர். ஆகவே மானம் மரியாதை கெட்ட அவளை பற்றி தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் துரையரையன். அவருக்கு எக்கச்சக்கமாக கோபம் வந்தது. ஆனால் பழவர்கள் அதோடு பேச்சை நிறுத்தி கொண்டு விடவில்லை. சொல்ல போனால் இது மிகவும் முக்கியமான பிரச்சனை. லேசாக எண்ணி உதறிவிடக் கூடியதா? இரவு வேளையில் தலை சாய்க்க கூரையின்றி ஓர் அரையத்தி வெட்ட வெளியில் படுத்து உறங்குவது எத்தனை கேவலமான விஷயம்! துரை அரையன் சொன்னார். உங்க இஷ்டம் போல என்ன வேணும்னாலும் செய்துக்கிடுங்க. அவனையோ அவளையோ அடிச்சு கொன்னு கடலில தூக்கி போடணும்னாலும் போட்டுக்கிடுங்க. ஐயன் குஞ்சு வினயமாக கேட்டான். ஒரே அடியா அப்படி சொல்லிவிடலாமா நீங்க? நான் தான் என்ன செய்ய முடியும்? நீங்க செம்பன் குஞ்சுவை கூப்பிட்டு விட்டு விசாரிக்கணும். என்னால முடியாது. நான் அவங்கிட்ட என்னத்தை கேட்கறது? நீங்க இப்படி சொல்லிப்புட்டா நாங்க தான் என்ன செய்வோம்? இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கிறதுக்கு உங்களை தவிர வேறு யாருதான் இருக்காங்க எங்களுக்கு? துறையை சேர்ந்தவர்கள் ஆணித்தரமாக இந்த கேள்வியை எழுப்பியதும் அந்த துறைக்கே தலைவரும் இரட்சகருமான துரை அரையன் சிறிது வளைந்து கொடுக்க வேண்டியதாயிற்று. ஏதாவது நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். மானம் மறுவாதி எல்லாம் காத்துல பறக்க விட்டுப்புட்டு திரிஞ்சா இப்படி எல்லாம் தான் வந்து சேரும். ஓர் அரையன் குடும்பத்திலேயே இருந்திருந்தாள்னா இந்த கஷ்டமெல்லாம் வந்திருக்குமா? ஒரு நாளும் வந்திராது என்று எல்லோரும் ஒரே குரலில் கூறினர். தாயின் ஸ்தானத்திற்கு வந்து சேர்ந்த சிற்றன்னை வெளியேறி சென்று விட்டாள். வீட்டில் இப்போது யாரும் இல்லை. பஞ்சமி தன் தந்தை இருக்கும் இடத்தில் இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகருவதில்லை. அவள் மனதில் ஓர் ஆசை தலை தூக்கி இருந்தது. அதை வெளியிடுவதற்கு தக்க தருணம் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருந்தாள் அவள். அவளுடைய ஆசைதான் என்ன? மிகவும் சிறிய ஆசைதான் அது. இயற்கையானதும் கூட. வீட்டிலோ இப்போது ஒருவரும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அவளுடைய அக்காவை அழைத்து கொண்டு வந்து வீட்டோடு வைத்து கொள்ள வேண்டும். அந்த ஆசை மட்டும் நிறைவேறி விட்டதென்றால் அந்த வீடு பழைய வீடாகிவிடும். அம்மா மட்டும் அங்கில்லை என்ற குறை ஒன்றுதான். கருத்தம்மா வந்து விட்டால் அந்த குறையையும் பொறுமையோடு சகித்து கொள்ள அவள் தயார்தான். ஆனால் அப்பாவிடம்
இந்த விஷயத்தை சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. செம்பன் குஞ்சு ஒரு வினாடி கூட ஓரிடத்தில் அடங்கி உட்கார்ந்து கொண்டிருப்பதில்லை. ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்திருந்தான் அவன். இப்போது அவன் மனம் புத்துணர்ச்சி பெற்றுவிட்டது. அவன் உடம்பில் புதிய பலம் பிறந்து விட்டது. அவன் ஆளே உருமாறி போய்விட்டான். பழைய செம்பன் குஞ்சு ஆகிவிடுவது என்று திட சித்தம் கொண்டு விட்டது போலிருந்தது. எல்லோரையும் அவன் ஓயாமல் ஏதாவது குற்றம் குறை சொல்லிக் கொண்டிருந்தான். பாப்பி குஞ்சு வீட்டுக்குள் நுழைந்து வீட்டை துடைத்துவிட்டு போய்விட்டாள் என்றான் அவன். அவளுடைய நிழல் பட்டதுமே வீடு சரிந்து தேய ஆரம்பித்து விட்டதாம். அவளை கட்டிக்கொள்வது என்று தீர்மானம் செய்தானே, அந்த நிமிஷத்தையே அவன் மனமாற வெறுக்க ஆரம்பித்து விட்டான். எனக்கு எப்படித்தான் இப்படி புத்தி கெட்டு போச்சுன்னு அப்ப தெரியல. அவ உடம்பையும் நிறத்தையும் தலைமயிரையும் பார்த்து மயங்கி போயிட்டம் போலிருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி கொண்டான் அவன். சில சமயம் அவன் கருத்தம்மாவை பற்றியும் பேசினான். ஒரு துலுக்கம் பின்னால திரிஞ்சு கொண்டிருந்த அவள் ஒரு மரக்கான் வந்து சேர்ந்ததும் அவன் பின்னால் சென்று விட்டாள். அவள் தன்னுடைய பெண் அல்ல என்று மீண்டும் தீர்மானமாக சொன்னான். சில சமயம் அவன் பஞ்சமியிடம் கேட்பான், நீ எப்படி இருக்க போற சொல்லு, சொல்லிப்புடு. ஆமா. அவள் மீதும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவள் புத்தம் புதிய வாழ்க்கை ஒன்றை மேற்கொள்ள ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள். அப்போது அவன் சித்த சுவாதீனத்தை இழந்து என்னென்னவோ தவறுகளுக்கெல்லாம் ஆளாகி பைத்தியக்காரன் போல நடந்து கொண்டு விட்டான். பாப்பி குஞ்சுவை நல்ல பெண் அழைத்து கொண்டு சென்று தன் வீட்டோடு வைத்து கொண்டிருக்கிறாள். அந்த நாசக்காரியை தூமகேதுவை அதன் போக்கில் போகட்டும் என்று விட்டு தொலைக்காமல் மீண்டும் நல்ல பெண் வீட்டுக்குள் இழுத்து வைத்து கொண்டிருப்பதில் பஞ்சமிக்கு வருத்தம்தான். இருந்தாலும் நல்ல பெண் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? பெரிய துரோகம் அல்லவா இது? செம்பன் குஞ்சுவுக்கும் இது விஷயமாக சிறிது கோபம்தான். ஆனால் அவன் அதற்கு ஒரு சமாதானத்தை தேடிக்கொண்டான். அச்ச குஞ்சு என்றுமே அவனிடம் பொறாமை பட்டு கொண்டுதான் இருந்தானாம். ஏதாவது ஒரு மத்தியஸ்தம் ஏற்பட்டுவிடக் கூடாதே என்ற கவலைதான் பஞ்சமிக்கு. அதற்குள் அக்காவை அழைத்து கொண்டு வந்து விட வேண்டும். ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வாய்த்த போது பஞ்சமி செம்பன் குஞ்சுவிடம் சொன்னாள், அப்பா, அக்காவை கூட்டிக்கிட்டு வந்துட்டா என்ன? அக்கா ரொம்ப பாவம் அப்பா. ஊர்ல பேசிக்கிட்டுறது எல்லாம் சுத்த போய். செம்பன் குஞ்சு வெறி வந்து விட்டது போல் துள்ள ஆரம்பித்து விட்டான். யாரை கூட்டிக்கிட்டு வரணும்னு சொன்ன? பயந்து போனாள் பஞ்சமி. அந்த துலுக்க கடையை மூடி புட்டானாலும் இன்னைக்கும் அந்த கடற்கரையில தான் இருந்துகிட்டு இருக்கான். அந்த கழுதையை என் வீட்டுல நுழைய விட மாட்டேன். பஞ்சமி வாயை திறக்கவில்லை. செம்பன் குஞ்சு தொடர்ந்து கூப்பாடு போட்டான். நீயும் அவகிட்ட இருந்து பாடம் படிச்சுக்கிடலாம்னு பாக்குறையோ? அந்த எண்ணம் இருந்தா இன்னைக்கே வீட்டை விட்டு போயிடு. செம்பன் குஞ்சுவுக்கு கோப வெறி நிமிடத்திற்கு நிமிடம் தலைக்கேறி கொண்டிருந்தது. சூழ்நிலையை மறந்து சுயநிலை இழந்து போடி போடி என்று வாய் ஓயாமல் கத்தினான் அவன். அந்த நிமிஷத்திலேயே அவன் பஞ்சமியை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி விடுவான் என்று கூட தோன்றியது. மறுநாளிலிருந்து செம்பன் குஞ்சுவின் வாயில் கருத்தம்மா என்ற பெயர் அடிபட்டு கொண்டே இருந்தது. அதோடு அவன் காரண காரியம் இல்லாமலேயே பஞ்சமியை திட்டிக் கொண்டும் இருந்தான். அவளும் கருத்தம்மாவை போல் ஆகிவிடுவாளாம். இப்போது அவன் பாப்பி குஞ்சுவை பற்றி ஒரு வார்த்தை கூட பிரஸ்தாபிப்பது இல்லை. அவளை அடியோடு மறந்துவிட்டான். சதா சமயம் கருத்தம்மாவை பற்றியும் பஞ்சமியை பற்றியும் தான் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தான். வழக்கு விசாரணைக்கு துறை அரையன் வந்து சேர்ந்தார். துறையை சேர்ந்த மூப்பர்கள் செம்பன் குஞ்சு பாப்பி குஞ்சு ஆகியோர் சபைக்கு அழைத்து வரப்பட்டனர். கடற்கரையில் இது ஒரு பெரிய சம்பவமாகிவிட்டது. சபையில் கன கூட்டம் கூடிவிட்டது. ஏதாவது ஒரு மத்தியஸ்தம் ஏற்பட்டு பழையபடி சுமூகமான நிலை ஏற்பட்டுவிடக் கூடாதே என்று அந்த ரங்க சுத்திரியுடன் பிரார்த்தித்து கொண்டிருந்தாள் பஞ்சமி. என் கடல் தாயே, நீதான் அப்படி நடந்துடாமல் பார்த்துக்கணும். மனதிற்குள் அவள் சொல்லிக் கொண்டிருந்தது எல்லாம் இது ஒன்றுதான். துறையரையன் முதலில் செம்பன் குஞ்சுவை கூப்பிட்டு விசாரணை செய்தார். செம்பன் குஞ்சு, என்ன இது? நீ என்ன நல்லது பொல்லாதது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா விட்டுகிட்டு இருக்க?
செம்பன் குஞ்சு இது போன்ற எத்தனையோ விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நின்று கொண்டிருந்தான். செம்பன் குஞ்சு துரை அரையனுக்கு அறிவிக்காமல் தான் மறுமணம் கூட செய்து கொண்டான். அதற்கு என்ன சமாதானம் சொல்கிறாய் என்று துரை அரையன் அவனிடம் கேட்டார். பெரும் தவறுதான் அது. சம்பிரதாயப்படி அரையன் முன்னால் வெற்றிலை புகையிலை எல்லாம் காணிக்கை வைத்து பாப்பி குஞ்சுவை அழைத்து வர சம்மதம் பெறவில்லை அவன். இந்த ஆணித்தரமான கேள்விக்கு செம்பன் குஞ்சு என்ன பதில் சொல்லப் போகிறான் என்கிற ஆவல் உணர்ச்சியில் எல்லோரும் அவனுடைய வாயை பார்த்து கொண்டிருந்தனர். அதோடு அச்ச குஞ்சு முதலான பலருக்கும் இந்த விஷயத்தில் நேரிடையாக ஒரு பங்கு இருந்தது. அவர்களும் அதற்கு தக்க சமாதானம் சொல்லித்தான் தீர வேண்டும். அரையன் இந்த கேள்வியை எழுப்பியதுமே முன்னால் நின்று கொண்டிருந்த பலர் மெதுவாக பின்னால் நழுவி சென்றனர். அதிகார மிடுக்குடன் அரையன் கேட்டார், செம்பன் குஞ்சு பதில் சொல்லு. செம்பன் குஞ்சு தலை நிமிர்ந்து நின்று கொண்டான். இப்போது அவன் உயரம் இன்னும் ஒரு படி அதிகமாக தெரிந்தது. உடம்பு அகலம் கூட விரிந்து விட்டது போலவும் தெரிந்தது. அவன் முகத்தில் சிறிதும் பயம் இல்லை, தயக்கமும் இல்லை. ஏதோ ஒரு அசைக்க முடியாத தீர்மானத்திற்கு வந்துவிட்டவன் போல் இருந்தது. அவர்கள் அதுவரையிலும் பார்த்து கொண்டிருந்த செம்பன் குஞ்சுவாக இருக்கவில்லை அவன் அப்போது. துரை அரையன் மீண்டும் ஒரு முறை அதே கேள்வியை கேட்டார். குண்டு பாய்ந்தது போல் பதில் வந்தது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிடல. யாருமே அந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை. திடுக்கிட்டு போய்விட்டனர் எல்லோரும். துரை அரையன் கூட அசந்து போய்விட்டார். இந்த அதிர்ச்சி ஒருவாறு தணிந்ததும் அவர் கேட்டார், அப்படின்னா இந்த பொம்பளை இந்த கடற்கரைக்கு எதுக்கு வந்தாளாம்? நான் இவளை வீட்டு வேலைக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு? துரை அரையன் மண்ணை கவ்விவிட்டார். அவருடைய முதல் குற்றச்சாட்டு அடிபட்டு போய்விட்டது. இதை போல அவருடைய மற்ற குற்றச்சாட்டுகளும் அடிபட்டு போய்விடுமோ? இதையடுத்து பாப்பி குஞ்சுவை அழைத்தார் துரை அரையன். மானத்தை விற்று கும்பி கழுவ துணிந்துவிட்ட அவளை அரையன் அடி முடி ஏற இறங்க பார்த்தார். அவன் சொல்லுவது நெசம்தானா என்று கேட்டார் துரை அரையன் அவளை பார்த்து. செம்பன் குஞ்சு சொன்னதையெல்லாம் பாப்பி குஞ்சு அடியோடு மறுத்து விடுவாள் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தனர். அதற்கு பயப்படுவான் என்று தோன்றவில்லை செம்பன் குஞ்சு. அவன் சொன்னது அனைத்தும் பச்சை போய் என்று கூறி அவள் மறுத்து விட்டாலும் அவனுக்கு ஒன்றுமில்லை. எல்லோரையும் எதிர்த்து போராட கச்சை கட்டி கொண்டு விட்டான் அவன். எந்த சுகத்தையும் துறந்து விடுவதற்கும் அவன் தயாராகவே இருந்தான். இனிமேல் கீழ்படிந்து நடக்கும் உத்தேசம் இல்லை அவனுக்கு. மீண்டும் ஒரு முறை பாப்பி குஞ்சுவை நோக்கி அந்த கேள்வியை எழுப்பினார் துரை அரையன். எல்லோரையும் ஸ்தம்பிக்க வைத்துவிட்ட பதில் ஒன்று பாப்பி குஞ்சு வாயில் இருந்து வெளியே வந்தது. நெசம்தான் என்றாள் அவள். செம்பங்குஞ்சு உன்னை கட்டிக்கிடலையா? இல்ல. நீ அவன் வீட்டு வேலைக்காரிதான்னு சொல்லுதியா? ஆமா. நீதிபதியின் இருக்கையில் வீற்றிருந்த துரை அரையன் கல்லாய் சமைந்து விட்டார். சிறிது நேரம் எதுவும் பேச முடியாமல் ஆகிவிட்டது அவருக்கு. பாப்பி குஞ்சு இப்படி பதில் சொல்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. துரை வாழ்வுக்கே அவள் ஒரு களங்கம் ஏற்படுத்தி விட்டாள். துரை அரையன் பாப்பி குஞ்சுவை பார்த்து முறைத்து கொண்டே கேட்டார். அவர் முகத்தில் ஒரே வெறுப்புணர்ச்சி. உனக்கு இந்த கஷ்டம் இல்லாமா வரணும்? ஒரு ஆம்பளை சிங்கத்துக்கிட்ட இருந்து நீ. அதற்கு மேல் அரையனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. செம்பன் குஞ்சு சிறிதும் தயக்கமின்றி தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தான். அவன் அதே முகபாவத்துடன் வெற்றி மிடுக்குடனும் அந்த இடத்தை விட்டு செல்லும்படி ஆகிவிடக் கூடாதே என்ற கவலை ஏற்பட்டது துரை அரையனுக்கு. அவர் செம்பன் குஞ்சுவை பார்த்து கேட்டார், வேலைக்காரினே இருந்தாலும் ஒரு பொம்பளைய கடற்கரையில தள்ளி போடலாமா? கேக்குறேன். அதற்கும் மறுகணம் பதில் பிறந்தது. அவ என் பணத்தை திருடி புட்டா. அரையனுக்கு அதோடு வாய் அடைத்து போய்விட்டது. அங்கு அவன் சொன்னதெல்லாம் நியாயம்தான் என்றாலும் உண்மை அதுவல்ல. எல்லோருக்கும் இது தெரியும். பாப்பி குஞ்சுவுக்கு புடவை கொடுத்து கல்யாணம் செய்து கொண்டுதான் தன்னோடு அழைத்து வந்தான் செம்பன் குஞ்சு. துரை அரையனும் அதோடு விட்டு விடாமல் புதிய தந்திரம் ஒன்றை பிரயோகம் செய்து பார்த்தார்.
செம்மன் குஞ்சுவை பயமுறுத்தி அடக்கி விடுவது என்பதே அவரது உத்தேசம். இந்த பாரு, அக்கிரமம் ரொம்பவும் கூடியிட்டே போகுது. இன்னைக்கிடம் இல்ல, என்னைக்குமே நீ இப்படித்தான். இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு உனக்கு தெரியுமே. வெகு அலட்சியமாக உதட்டை பிதுக்கினான் செம்பன் குஞ்சு. என்ன செய்ய இருக்குது? என்னத்தான் செய்துவிட போறீங்க? செம்பன் குஞ்சுவுக்கு இனிமே ஒண்ணும் இல்ல. கீழே கிடல், கடல், மேல ஆகாசம், அவ்வளவுதான். தொடர்ந்து அவன் பேசிக்கொண்டே போனான். நீங்க முறைச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இனிமே நான் யாரையும் சட்டை செய்ய போறதில்ல. நீங்க ஒன்னும் வித்தியாசமா எண்ணிக்கிட வேண்டாம். யாருக்கும் பயப்படவும் போறதில்ல நான். ஆமா, எதுக்கு பயந்து சாவணும்னு கேக்குறேன். மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம்னு கேக்குறேன். இந்த பாரு, என்கிட்ட வாலாட்டாத என்று கத்தினார் துரையரையன். துரையரையன் அவ்வார்த்தைகளை கூறி முடிக்கும் முன்னர் கோப வெறியில் உடம்பு விடவெடுத்து நடுங்க உரக்க கத்தினான் செம்பன் குஞ்சு. மானமாய் இருக்கணும்னா வாயை மூடிக்கிட்டு இரும். அன்று வரை அந்த கடற்கரையில் ஒரு ஜீவன் கூட துரையரையனை பார்த்து இப்படி பேசியதில்லை. அதுவும் ஊர் முழுவதும் கூடியிருக்கும் சபையிலா? இதற்கு என்ன அர்த்தம்? தனி மனிதன் ஒருவனையா எதிர்த்து பேசுகிறான் செம்பன் குஞ்சு? துறை வாழ் மக்கள் அத்தனை பேரையும் அவமதிக்கிறான் அவன். இதற்கு பின் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றான் செம்பன் குஞ்சு. இதற்கு பின் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றான் செம்பன் குஞ்சு. துரையரையன் அவமானப்படுத்தப்பட்டு விட்டார். துறையை சேர்ந்த எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். பாப்பி குஞ்சுவும் செம்பன் குஞ்சுவின் பின்னால் சென்றாள். பஞ்சமி கட்டிய கோட்டைகள் எல்லாம் அடியோடு தகர்ந்து போய்விட்டனவா? பாப்பி குஞ்சு தன் தந்தை பின்னால் செல்வதை பார்த்து கொண்டு அங்கேயே நின்றாள் பஞ்சமி. செம்பன் குஞ்சுவும் தன்னோடு வர வேண்டாம் என்று பாப்பி குஞ்சுவை விலக்கவில்லை. மறுநாள் பஞ்சமியை காணவில்லை. எங்கு சென்று விட்டாள் அவள்? பாவம், என்ன செய்வாள்? அந்த வீட்டில் மேலும் தங்கியிருக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டு விட்டதால் வெளியேறி சென்று விட்டாள் என்று ஊர் பெண்கள் பேசிக்கொண்டனர். அதே சமயம் பாப்பி குஞ்சுவை பற்றியும் ஊர் பெண்களுக்கு நல்ல அபிப்பிராயம்தான். அவள் செம்பன் குஞ்சுவை கைவிட்டு விடவில்லை. வேறு எந்த பெண்ணாவது இப்படி நடந்து கொள்வாளா? பாப்பி குஞ்சு தங்கமான மனசு படைத்தவள். ஆக அவள் நடந்து கொண்டதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவள் ஒழுக்கமும் பண்பும் ஆண்மையும் கொண்டிருந்த ஒருவனோடு கூடி வாழ்ந்தவள். இப்படி நடந்து கொண்டது ஓர் இயற்கையான காரியம்தான் அவளை பொறுத்தவரை. செம்பன் குஞ்சு துரையரையனை எதிர்த்து பேசிவிட்டு வந்துவிட்டான். அதன் மூலம் ஏற்படவிருக்கும் விளைவுகளை அவன் எப்படி சமாளிக்கப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள அவனுடன் காத்து கொண்டிருந்தனர் அத்தனை பேரும். அரையனுடைய கோபத்தை தாக்கு பிடிப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம். அவருடைய கோபம் என்ன என்று விபரீத கோலங்கள் பூண்டு வருமோ? யாரால் சொல்ல முடியும்? தோணிகள் இரண்டும் கடைசியில் அவுசேப்புக்குத்தான் சொந்தமாக போகிறது. அதன் பின் செம்பன் குஞ்சு எப்படி வாழப்போகிறான்? இனிமேல் அவனால் கடலுக்கும் செல்ல முடியாது. அவன் உடம்பு அதற்கான வலுவையும் இழந்துவிட்டது. செம்பன் குஞ்சுவின் வாழ்வு அவ்வளவாக கடற்கரை வாசிகளின் கவனத்தை கவரவில்லை. அவனை பற்றி அவர்கள் அடிக்கடி பேசிக்கொள்ளவும் இல்லை. யாருடைய பார்வைக்கும் அனுதாபத்திற்கும் இலக்காகாமலேயே அணு அணுவாக அழிந்து கொண்டிருந்தான் அவன். லட்சியமே இல்லாத வாழ்க்கை. ஒரு காலத்தில் அவனுடைய வாழ்க்கை நீர்குன்றத்து கடற்கரையில் ஒரு முக்கிய அம்சமாக திகழ்ந்து கொண்டிருந்தது. பாவம் ஃபரி குட்டி. நீர்குன்றத்து கடற்கரையில் தோணிகள் இருந்தன, கடைகள் இருந்தன, அரையர்கள் இருந்தனர், அரைய பெண்கள் இருந்தனர். ஃபரி குட்டியும் அங்கேதான் இருக்கிறான். அவனும் அந்த கடற்கரையில் ஓர் அம்சம்தான். கடற்கரை வாசிகள் என்று சொல்லும்போது அவனையும் சேர்த்துத்தான் அப்படி சொல்கிறோம். சில சமயம் கரையில் கிடக்கும் தோணியில் அமர்ந்தவாறு பாடிக்கொண்டிருப்பான் அவன். ஓயாமல் பாடி பாடி அவனுக்கென்றே ஒரு ராகமும் பாணியும் வந்துவிட்டன. அது அவனுடைய ராகம், அவனுடைய பாணி. வேறு யாருமே அந்த பாடலை அப்படி பாடுவதில்லை. அந்த பாடல் யாத்த கடல் மகன் அவன் பாடுவது போல்தான்.
அப்பாடலை பாட வேண்டும் என்று எண்ணியிருப்பானோ? அந்த பாடலை என்னவோ தனக்கென்றே கட்டப்பட்டது போல் அதை தனக்கே சொந்தமாக்கி கொண்டு விட்டான் ஃபரீக் குட்டி. அந்த ராகமும் பாணியும் கூட அவனோடு மறைந்து போய்விடலாம். வேறு யாராலும் அதை பின்பற்ற முடியாது. ஃபரீக் குட்டியின் கடை இடிந்து சரிந்து மண்ணோடு மண்ணாக கலந்து கொண்டிருந்தது. அந்த கடற்கரையில் அதற்கு முன்னும் எத்தனையோ கடைகள் தோன்றியுள்ளன. எத்தனையோ கடைகள் மறைந்து போனதும் உண்டு. ஆனால் கடை தரை மட்டமான பின்பு வியாபாரியை அங்கே காண முடியாது. ஆனால் ஃபரீக் குட்டியோ அந்த கடற்கரையிலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த ஊரை விட்டு சென்று தங்குவதற்கு வேறு ஓர் இடமும் இல்லையா அவனுக்கு? ஒரு கால் அப்படி இருக்கலாம். அந்தி சாயும் நேரத்தில் துயரம் தோய்ந்த முகத்தோடு அவன் அந்த கடற்கரையில் சுற்றி திரிவதை காணலாம். எதையோ மண்ணில் தொலைய விட்டு தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் என்று தோன்றும். அதை தேடி எடுத்து விடுவது என்கிற வைராகியத்துடன் சுற்றி திரிகிறான் என்ற எண்ணமும் ஏற்படும். அதற்கு முன் ஒரு சமயம் அவனுடைய பெயரை கடற்கரை வாசிகள் அடிக்கடி பிரஸ்தாபிக்கும்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. கருத்தம்மாவோடு அவன் நெருங்கி பழகி கொண்டிருந்த காலத்தில் அவனை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். ஆனால் அந்த வம்பு பேச்சு சட்டென்று அடங்கி போய்விட்டது. அப்படி அடங்கி போனதுதான் இயற்கை. ஏனெனில் கடற்கரையை பொறுத்தவரையில் அது அத்தனை முக்கியமான விஷயம் அல்ல. அதற்கு முன்னும் எத்தனையோ வியாபாரிகள் கடற்கரை பெண்களுடன் கூடி குலவியதுண்டு. ஆனால் அப்போதெல்லாம் அதன் விளைவுகள் இத்தனை ஆழமாக இருந்ததில்லை. ஒரு முகமதிய வியாபாரி மரக்காத்தி பெண்ணிடம் காதல் உறவாடக்கூடாது என்பது உண்டா? காதலிக்க கூடாது என்பதில்லை. ஆனால் அன்று வரையில் அப்படி நடந்தது இல்லை. அதுதான் விஷயம். ஆனால் அவர்களுடைய காதல் உறவு முறிந்து போனதையோ அவர்களுடைய வாழ்க்கையை அது எவ்வாறெல்லாம் பாதித்தது என்பதையோ அந்த கடற்கரை வாசிகளில் யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றும் தோணி கரை வந்து சேரும் நேரத்தில் ஃபரீக் குட்டியும் அங்கே சென்று நின்று கொண்டிருப்பான். வியாபாரம் நடந்து முடிவதை தூர நின்று பார்த்து கொண்டிருப்பான். சில சமயம் சில்லறை தரகு வியாபாரத்தில் ஈடுபட்டு அன்றாட செலவுக்கு காசு பார்ப்பான். அவனும் இவ்வாறு நாளை தள்ளி கொண்டிருந்தான். சில சமயம் கரையில் கிடக்கும் செம்பன் குஞ்சுவின் தோணியை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பான். அவன் மனதில் பழைய நினைவுகள் அலை மோதும். அல்லது அவன் அந்த தோணியின் வரலாற்றை எண்ணி பார்க்கிறானோ என்னவோ. இவ்வாறு அவன் ஒரு நாள் அங்கு நின்று கொண்டிருந்த போது செம்பன் குஞ்சு அங்கு வந்து சேர்ந்தான். செம்பன் குஞ்சு வந்ததை ஃபரீக் குட்டி கவனிக்கவில்லை. ஃபரீக் குட்டி செம்பன் குஞ்சுவை நீண்ட நாட்களாகவே சந்திக்கவில்லை. அவன் தூரத்தில் வருவதை கண்டதுமே ஃபரீக் குட்டி ஓர் ஓரமாக ஒதுங்கி சென்று விடுவது வழக்கம். அவன் மனதில் அப்போதெல்லாம் இனம் தெரியாத குற்ற உணர்வு எழுந்ததுதான் காரணமாக இருந்திருக்குமோ? உண்மையிலேயே செம்பன் குஞ்சுவுக்கு ஃபரீக் குட்டி துரோகம் இழைத்திருந்தான் அல்லவா? செம்பன் குஞ்சு அருகே நிற்பதை கண்டதும் திடுக்கிட்டு விட்டான் ஃபரீக் குட்டி. அவன் எதிரே நின்று கொண்டிருந்தது பழைய செம்பன் குஞ்சு அல்ல. அதை செம்பன் குஞ்சுவின் சடலம் என்றும் சொல்லிவிட முடியாது. அவன் சித்த சுவாதீனம் இழந்து விட்டான் என்பதை முதல் பார்வையிலேயே ஃபரீக் குட்டி தெரிந்து கொண்டு விட்டான். அதே போல செம்பன் குஞ்சுவின் கண்களும் ஃபரீக் குட்டி அவன் அறிந்த பழைய ஃபரீக் குட்டியாக தென்படவில்லை. ஒரு நிமிஷ நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். செம்பன் குஞ்சு ஃபரீக் குட்டியின் முகத்தை ஏறிட்டு பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். இந்த பாரு, நான் உனக்கு எவ்வளவு பணம் தர வேண்டி இருக்குது? ஃபரீக் குட்டி என்றுமே ஞாபகத்தில் வைத்திராத விஷயம் அது. உண்மையில் அது அவனுக்கு தெரியவும் தெரியாது. அந்த எண்ணமே அவனுக்கு இல்லை. செம்பன் குஞ்சு மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். எவ்வளவு சொல்லு? ஃபரீக் குட்டிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவனுக்கு ஒரு தம்பிடி கூட வசூலாக வேண்டியதில்லை. ஆனால் அவன் எதையோ சொல்ல எண்ணினான். ஆனால் அதையெல்லாம் சொல்ல ஒரு பயம். அப்போதைய நிலை விசித்திரமான ஒன்று. அவன் செம்பன் குஞ்சுவிடம் கடன் வாங்கியவனாகத்தான் அங்கு நின்று கொண்டிருந்தான். பணம் கடன் கொடுத்தவன் அவனை நெருக்குகிறான். உண்மையிலேயே ஃபரீக் குட்டி பணம் கொடுத்ததும் செம்பன் குஞ்சு
அதை வாங்கி கொண்டதும் எதை அடிப்படையாக கொண்டு நிகழ்ந்த காரியம்? ஃபரி குட்டி கருத்தம்மாவை காதலித்தான். கருத்தம்மாவும் ஃபரி குட்டியை காதலித்தாள். வாஸ்தவம்தான். இருவரது காதல் உணர்வும் களங்கமற்றது. அவன் மனதில் காதல் உணர்ச்சி தலை தூக்கிய காலத்தில் செம்பன் குஞ்சுவுக்கு பணம் கொடுத்தான் ஃபரி குட்டி. அந்த பணத்தை கொடுக்கிற காலத்திலேயே அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஃபரி குட்டிக்கு இல்லையே. அப்படியானால் சாதாரண மனிதன் ஒருவன் எண்ணுவது போல அந்த காதல் உறவு வலுப்பெறவும் அந்த உறவுக்கு கருத்தம்மாவின் தாய் தந்தையரையும் பொறுப்பாளியாக்க வேண்டும் என்ற உத்தேசத்துடனும் தான் அவன் கடனை கொடுத்தானோ? பணத்தை காட்டி அவர்களை மயக்குவது என்பது அவனது உத்தேசமா? கண்ணில் மண்ணை தூவிய காரியம்தானா அது? மகளை அடைவதற்கு அப்பனுக்கு கொடுத்த லஞ்சம்தானா அது? உண்மையான எண்ணம் அதுவாக இருந்திருக்க முடியாது. ஃபரி குட்டி என்றுமே கருத்தம்மாவை தனதாக்கிக் கொள்ள முயன்றதில்லை. அப்படியானால் அவள் மற்றொருவனுக்கு சொந்தம் என்ற நிலை ஏற்பட்ட போது அவன் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டிருக்க வேண்டுமல்லவா? காரியம் கை கூடாதவரை லஞ்சத்தை திரும்ப பெற முயல்வது நடக்கக்கூடிய காரியம்தானா? அப்படியானால் செம்பன் குஞ்சு அவனை அணுகி கேட்டான். அதனால் கொடுத்தான் என்று சொல்லலாமா? அப்படியும் சொல்லிவிட முடியாது. அப்படியானால் அதை ரகசியமாக செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன? ஆனால் அந்த ஒரு காரியத்தால் தான் அவன் அடியோடு அழிந்து போனான். அழிந்து போனான் என்று லேசாக சொல்லிவிட்டால் போதாது. அரை வேட்டி மட்டும் மிஞ்சிய நிலைமைக்கு வந்துவிட்டான் அவன். அவனுடைய வீடும் மனையும் இன்று இன்னொருவனுக்கு சொந்தமாகிவிட்டன. இனிமேல் அவனுக்கு என்று ஒன்றும் மிச்சமில்லை. அவனுக்கு ஓர் லட்சியம் இல்லை, திட்டம் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. பழையபடி கடையை சிறுக கட்டி வளர்த்து கால் ஊன்றி முன்னேற முடியாதா? வேறு எதற்காகவும் இல்லை என்றாலும் சாகிற மட்டும் உயிர் சுமந்து திரிய வேண்டுமே, கும்பி கழுவி தீர வேண்டுமே. இனிமேல் எந்த காலத்திலும் கருத்தம்மா அவனுக்கு சொந்தமாக போவதில்லை. அந்த அத்தியாயத்தை மூடி வைத்துவிட வேண்டியதுதான். வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் ஏற்படுகிற போது, வாழ்க்கை ஓட்டம் தடைபட்டு தேங்கி போகிற போது உடலும் உள்ளமும் உருகுலைந்துதான் போகும். அவன் தோல்வி கண்ட காதலன் ஆகிவிட்டான். மனதில் எஞ்சி இருப்பதெல்லாம் நிராசை ஒன்றுதான். செம்பன் குஞ்சு மடியில் இருந்து ஒரு பொட்டலத்தை வெளியே எடுத்தான். எவ்வளவு பணம் தர வேண்டி இருக்குது சொல்லு என்று அவன் மீண்டும் கேட்டான். அப்போதும் ஃபரி குட்டி பதில் சொல்லவில்லை. ஏதோ ஒரு பெரும் தவறு இழைத்து விட்டவன் போல செம்பன் குஞ்சுவின் முன்னால் நின்று கொண்டிருந்தான் ஃபரி குட்டி. செம்பன் குஞ்சுதான் தொடர்ந்து பேசினான். உன்னை ஒரு நல்ல ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆனா நீ அப்படி இல்ல. ஃபரி குட்டி என்ன தவறுதான் இழைத்து விட்டான்? அவன் கருத்தம்மாவிற்கு துரோகம் பண்ணி விட்டானா? அல்லது அவளுடைய திருமணத்தை நடக்க ஒட்டாமல் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து விட்டானா? என்ன தவறு செய்து விட்டான்? ஒரே ஒரு தவறு செய்து விட்டான் அவன். வேறொன்றுமில்லை, கருத்தம்மாவை காதலித்து விட்டான். அதுவும் ஒரு திட்டம் வகுத்து கொண்டு நிறைவேற்றிய காரியம் அல்ல. யாருக்கும் தீங்கு இழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு என்றுமே இருந்ததில்லை. அவன் ஓர் ஆணாக பிறந்து விட்டான். அவன் ஒரு பெண்ணை காதலிக்க காரணமும் அதுதான். ஆனால் அவளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் அவன் என்றுமே குறுக்கிட்டு குந்தகம் விளைத்ததில்லை. கூடுமானவரை தன் போக்கில் ஒதுங்கித்தான் அவன் வாழ்ந்து வருகிறான். இப்படியெல்லாம் நடந்து கொண்ட பின்பும் அவன் ஒரு குற்றவாளியை போலத்தான் செம்பன் குஞ்சுவின் முன்னால் நின்று கொண்டிருந்தான். செம்பன் குஞ்சு சொன்னான், என் மகன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தானே நீ அன்னைக்கு எனக்கு கடன் தந்த. ஒரு நாளும் அந்த எண்ணம் இல்லை என்ற பதில் அவன் தொண்டை குழி வரையிலும் வந்தது. ஆனால் அந்த பதிலை அவனால் வாய் விட்டு சொல்ல முடியவில்லை. ஆயினும் அவன் செம்பன் குஞ்சுவின் குற்றச்சாட்டை மறுத்து கன்னத்தில் அறைந்தாற் போல பதில் சொல்லி இருக்க வேண்டாமா? அவன் அப்படி சொல்லவில்லை. செம்பன் குஞ்சு சொன்னான், கேட்டவுடனேயே கையில் இருந்த பணத்தையெல்லாம் அரிச்சு பொறுக்கி தந்துபுட்ட. கொஞ்சம் கூட தயங்கல நீ. வெறும் சாது நீ. அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன்னு நினைச்சேன் நான். மனசுல உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருந்தேன்னு இப்பதான் தெரியுது. பொட்டலத்தை பிரித்து பணத்தை எண்ணிக்கொண்டே பேசினான் செம்பன் குஞ்சு. நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிப்புட்ட. உனக்கு தெரியுமா அது?
ஃபரிக்குட்டி கல்லால் அடித்த சிலை போல நின்று கொண்டிருந்தான். உணர்விழந்து செயல் இழந்து நின்று கொண்டிருந்தான். செம்பன் குஞ்சுவில் கண்களின் ஈரம் படிந்தது. உனக்கு தெரியாது. ஆமாம், உனக்கு தெரியாது. ஆமா, சொல்லப்போனா உனக்கு எதுக்கு தெரியணும்? நீ ஒரு பேய், பிசாசு. அப்போதும் ஃபரிக்குட்டி மௌனமாகத்தான் நின்று கொண்டிருந்தான். இந்த பாரு, நீ ஒரு குடும்பத்தை அடியோட அழிச்சு நிர்மூலம் பண்ணிட்ட. வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லாம பண்ணிப்புட்ட. உன்னால எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? செம்பன் குஞ்சுவின் குடும்பத்தை அதன் ஆரம்ப நாளிலிருந்து அன்று வரையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் கூடிவிட்டது. ஒரு தோணியும் வலையும் வாங்கிவிட்டுத்தான் உட்காருவது என்ற திட சித்தத்துடன் சக்கி மீன் கூடையை தூக்கி கொண்டு வியாபாரத்திற்கு சென்ற அடி நாளிலிருந்து அந்த குடும்பத்தின் வரலாற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த குடும்பத்தின் கதையை மொத்தமாக எண்ணி பார்க்கிற போது செம்பன் குஞ்சு சொல்வதிலும் ஓரளவு உண்மை இருக்கிறது என்பது புலப்படும். தொண்டை கரகரக்க செம்பன் குஞ்சு சொன்னான். இந்த கடற்கரையில என் சக்கி மாதிரி ஓடி திரிஞ்சுகிட்டு இருந்த கருத்தம்மாவ நீ கெடுத்து புட்ட. அன்னைக்கு ஆரம்பிச்சுட்ட உன் விஷமத்தை. அன்னைக்கு பிடிச்சது சனியே. அதுவும் வாஸ்தவம்தான். ஃபரிக்குட்டி கருத்தம்மாவை காதலிக்காதவரை இது ஒன்றுமே விளைந்திராது என்று கூறிவிடலாம் அல்லவா? திட்டவட்டமான யோசனைகள் கொண்டிருந்த அந்த அறைய குடும்பம் கடற்கரையில் வாழ்ந்து முன்னேறி கொண்டுதான் இருந்தது. சீரும் சிறப்புமாக வாழ்ந்தது என்று கூட சொல்லலாம். பலம் பொருந்திய உடலையும் இயற்கை சக்திகளுடன் ஓய்வு ஒழிச்சலின்றி போராடியதன் விளைவாக அறையின் மட்டும் அறிந்து கொண்ட தத்துவ உண்மைகளையும் பெற்று கொண்டிருந்த அந்த குடும்பத்தின் வாழ்க்கை போய் கனவாய் போனதற்கு ஃபரிக்குட்டியும் ஒரு காரணம்தான். கடைசியில் இன்று செம்பன் குஞ்சு கையில் எஞ்சி இருப்பது என்ன? அவனுக்கு மனைவி இல்லை, குழந்தைகளும் இல்லை. வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்டு சம்பாதித்த தோணி இல்லை, வலையும் இல்லை, ஒன்றுமே மிஞ்சவில்லை. இருப்பவற்றை எல்லாம் எண்ணி கணக்கிட்டு பார்த்தால் மிஞ்சுவது வெறும் 595 ரூபாய்தான். அவனும் அவன் மனைவியும் ஆயுள் பூராவும் அரும்பாடுபட்டதற்கு பலன். அதோடு கடன் வேறு இருக்கிறது. ஒரு பூச்சியைப் போல செம்பன் குஞ்சுவின் வாழ்க்கை ஏடுகளை துளைத்து துளைத்து ஆராய்ந்து பார்த்தான் ஃபரிக்குட்டி. செம்பன் குஞ்சு சொன்னது உண்மையிலும் உண்மை. அன்றொரு நாள் அவன் தன் மாப்பாவின் கையில் தொங்கியபடி அந்த கடற்கரையில் அடியெடுத்து வைத்தானே, அந்த நாளை யாராலும் சபிக்காமல் இருக்க முடியாது. அந்த நாளை எண்ணி வருந்தாமல் இருக்க முடியாது. அன்று தோணி அருகே கொஞ்சு மீன் பொறுக்க வந்த அந்த குட்டி எதற்காக அவனை இமை கொட்டாமல் அப்படி பார்த்தாள்? அவள் கண்டெடுத்த செந்நிற சங்கை அவளிடம் கேட்டான் அவன். அத எனக்கு தருவியா? அவள் அந்த சங்கை அவன் கையில் கொடுத்தாள். அன்று அவள் அந்த சங்கோடு தனது இதயத்தையும் அவனுக்கு தந்து விட்டாள் அல்லவா? ஆனால் இப்படி நடந்து கொண்டதற்காக ஃபரிக்குட்டியை ஒரு குற்றவாளி என்று சொல்லிவிட முடியுமா? அந்த குடும்ப வாழ்க்கையில் அவன் வேண்டுமென்றே புகுந்து செல்லவில்லை. அவன் நாட்பட தன் உணர்வின்றியே அந்த குடும்பத்தின் அடியோட்டத்தில் வந்து அகப்பட்டு கொண்டு விட்டான். அவன் மீது எந்த குற்றத்தை வேண்டுமென்றாலும் துணிந்து சுமத்தலாம். ஆனால் தன் மனதில் அவன் எண்ணிக்கொண்டது எல்லாம் யார் அறியக்கூடும்? அவனால் அதையெல்லாம் எவ்வாறு வாய்விட்டு கூற இயலும்? அந்த உண்மைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே உயிர் இந்த உலகத்தில் உண்டு. அவள்தான் கருத்தம்மா. அவளாவது அவனது மனதில் இருந்த உண்மையை ஏற்றுக்கொள்வாளா? நம்புவாளா? அவனுடைய நினைவே அவளை திடுக்கிட செய்து விடுமோ? அவனை எண்ணினாலே பிறர் பயப்படத்தான் செய்வார்கள். அவனுடைய ஜென்மம் அப்படி. செம்பன் குஞ்சு சொன்னான். இனிமே எனக்கு ஒரே ஒரு வெறுப்பு தான் இருக்குது. என்ன அழிச்சு போடணும்னு, என் பொண்ணையும் அழிச்சு போடணும்னு திட்டம் போட்டு நீ தந்தியே. இந்த காசு தோ இருக்கு, வாங்கிட்டு போ. அவன் பணத்தை எடுத்து நீட்டினான். இடத்தை விட்டு அசையாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் ஃபரிக்குட்டி. செம்பன் குஞ்சு மீண்டும் சொன்னான். வாங்கிட்டு போ. மீண்டும் என்று பலமாக முனகினான். அந்த முனகலே உக்கிரமான ஒரு கட்டளை போல இருந்தது. ஒரு யந்திரத்தை போல ஃபரிக்குட்டி கையை நீட்டினான். அவன் கையில் பணத்தை கொடுத்தான் செம்பன் குஞ்சு.
என் கையில இவ்வளவுதான் இருக்குது. எனக்கு கணக்கு வழக்கு ஒன்றும் தெரியாது. என் சக்கிக்கு தான் அதெல்லாம் தெரியும். பணம் குறைவா இருக்குதுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? செம்பன் குஞ்சு அந்த இடத்தை விட்டு அகன்றான். பணத்தை கையில் வைத்தபடி ஃபரி குட்டி அங்கேயே நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தான். அவன் முன்னால் நிகழ்ந்தது கூட என்ன என்பது அவனுக்கு தெரியாது. பணம் கையில் இருக்கிறது என்கிற பிரக்ஞை கூட அப்போது அவனுக்கு இருக்கவில்லை. அவனுக்கு எதற்கு பணம்? பணம் எதற்கா? ஒரு வழியும் இல்லாமல் அன்றாடம் பசியை தணித்து கொள்ளும் மார்க்கமும் இன்றி அல்லல்பட்டு கொண்டிருக்கும் அவனுக்கு பணம் எதற்கு என்றா கேட்பது? ஆனால் அவன் எவ்வளவோ பணத்தை இழந்தவன். பணத்தை மட்டுமா, வாழ்க்கையையே இழந்து விட்டவன் அல்லவா அவன். அன்றைய உணவுக்கு கூட அப்போது அவனிடம் காசு இருக்கவில்லை. என்றும் இதேபோல் ஆயுள் காலத்தை பூராவும் கழித்து தீர்க்க வேண்டியவனுக்கு இவ்வளவு தொகை கிடைத்தது பெரும் அதிர்ஷ்டம் அல்லவா? அவன் சற்றும் எதிர்பாராத போது பழைய கடன் வசூலாகிவிட்டதே. ஃபரி குட்டி தன் கையை பார்த்து கொண்டான். விரல்கள் நோட்டை இறுக பற்றி கொண்டிருக்கின்றன. நோட்டின் விளிம்பு காற்றில் சலசலவென்று அசைகிறது. ஆமாம், அவனுக்கு எதற்கு அந்த பணம்? தனக்கு சொந்தமான பணம் என்றாவது அவன் அதை எண்ணியதுண்டா? ஒரு சந்தர்ப்பத்திலாவது அவன் மனதால் கூட உரிமை கொண்டாடாத பணம் உண்மையிலேயே அவனுடையது ஆகுமா? அப்படியானால் யாருக்கு சொந்தமான பணம் அது? திடீரென்று பயங்கரமாக சிரிக்கும் ஓசை கேட்டது. மயிர் கூச்செறியும் பேய் சிரிப்பு. திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான் ஃபரி குட்டி. சற்று தொலைவில் செம்பன் குஞ்சுவுக்கு சொந்தமாக இருந்த கண்டங்கோரனிடமிருந்து வாங்கிய அந்த தோணி கரையில் சரிந்து கிடந்தது. நீண்ட நாட்களாகவே அந்த தோணி கரையில்தான் இருக்கிறது. அதன் சுக்கான் இருக்கிற தலைப்பக்கம் தூக்கி கொண்டிருக்கிறது. மறுபக்கம் கீழ் நோக்கி மண்ணில் புதையுண்டு கிடப்பது போல் இருக்கிறது. மேல் நோக்கி இருக்கும் அடிவானத்துக்கு அப்பால் எங்கோ எதையோ உற்று பார்த்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது. கண்களுக்கு புலப்படாத ஏதோ ஒன்றை அது அரை கூவி அழைத்து கொண்டிருக்கிறது போலும். தூரக்கடல், ஆழ்கடல், அடிவானத்தை ஒட்டியிருக்கும் கடல் வெள்ளம் எல்லாம் அதற்கு எவ்வளவோ பரிச்சயமான இடங்கள் அல்லவா? அதோடு அது கடலுக்கே சொந்தமான ஒன்றல்லவா? அதற்கு வாழ்க்கை என்பதெல்லாம் கடலில்தானே. கடலில் பாய்ந்து முன்னேறி செல்ல எத்தனை நாட்களாக அது துடி துடித்து கொண்டிருக்கிறதோ. இப்போது அதை லேசாக ஒரு முறை கையால் தொட்டுவிட்டால் போதும், தானாகவே அது சிற்றலைகளை அடைந்து அதனூடே சறுக்கி வழுக்கி கடலை பார்க்க சென்றுவிடும். அதன் பின் தன்னந்தனியாக பேரலைகளையும் எண்ணிறந்த நீரோட்டங்களையும் தாண்டி தன் வழியே ஆழ்கடல் நோக்கி கண்ணெட்டா தூரத்திற்கு சென்றுவிடும். எவ்வளவு நாளாக இப்படி கரையோடு கரையாக விழுந்து கிடக்கிறேன். என்னை பாரு. வெயிலின் உஷ்ணம் தாங்க முடியாமல் என் உடம்பு கன்னங்கரையில் என்றாக வெடித்து விட்டதே. பறந்து கிடக்கும் இந்த வெள்ளக்காட்டில் அந்த உப்பு நீரில் என்னை தூக்கி போட மாட்டீர்களா என்றெல்லாம் அது முறையிடுவது போலவும் இருக்கிறது. கடல் நீரில் மோதி வருகிற ஈரக்காற்று அதற்கு குளிர் ஊட்டி கொண்டிருக்கலாம். ஒரு காலத்தில் அது பள்ளிக்குன்றத்து வலைக்காரன் கண்டங்கோரனுக்கு சொந்தமான தோணியாக இருந்தது. அந்த கடற்கரையிலேயே என்றும் அதிக மீன்களோடு கரை நோக்கி திரும்புகின்ற தோணி அதுதானே. ஐஸ்வர்யம் நிறைந்த தோணி என்றல்லவா எல்லோரும் அதை பாராட்டுவார்கள். தோணி மாதிரியா செல்லும் அது? வானில் பறக்கின்ற பட்சி அல்லவா அது? நான் போய் வருகிறேன் என்று விடை பெற்றுக் கொள்வது போல இப்போது அந்த தோணியின் ஒரு பக்கம் மல்லாந்து கிடக்கிறது. அந்த தோணியின் பக்கம் இருந்துதான் அந்த பேய் சிரிப்பு எழுந்தது. கொலைகாரன் சிரிக்கிற சிரிப்பு. அப்படி சிரித்தது செம்பன் குஞ்சு. அக்காளும் தங்கையும் ஒருவரை ஒருவர் இறுக தழுவி கொண்டனர். எத்தனை நேரம் அதே நிலையில் நின்று கொண்டிருந்தார்கள் என்பது அவர்கள் இருவருக்குமே தெரியாது. இருவரது கண்களில் இருந்தும் கண்ணீர் பெருகிற்று. மரணப்படுக்கையில் அவளை பெற்ற தாயார் விழுந்து கிடக்கிற போது தந்தை முன்னின்று தடை செய்ததையும் பொருட்படுத்தாமல் கணவனுடன் இறங்கி வந்தாள் கருத்தம்மா. பின்னால் இருந்து பஞ்சமி அக்கா என்று கத்தியது நடந்து சென்று கொண்டிருந்த அவளுக்கு நன்றாக காதில் விழுந்தது. அதே குரல் அவளுடைய செவிகளின் பின்னால் எத்தனையோ தடவை ஒலித்து கொண்டுதான் இருந்தது.
அதன் பின்னும் எத்தனையோ காரியங்கள் நிகழ்ந்துவிட்டன. தாய் இறந்து போய்விட்டாள். சிற்றன்னை வந்து சேர்ந்தாள். இப்போது பழையபடி அக்காளும் தங்கையும் சந்திக்கிறார்கள். பஞ்சமி மனதில் போட்ட திட்டம் தோல்வியடைந்ததும் அவள் நேராக திருக்குன்ற புழையை பார்க்க நடந்துவிட்டாள். அவளுக்கு வேறு போகிடம் ஏது? பஞ்சமி வந்தது சற்றும் எதிர்பாராத விஷயம்தான். கண்ணீர் வழிந்தோட தழுவிய கைகளை அகற்ற முடியாமல் அப்படியே அதே நிலையில் நின்று கொண்டிருந்த சகோதரிகளை பழனியும் பார்த்தபடி நின்றான். அவனுடைய இடுப்பில் இருந்து குழந்தை கழுக்கென்று சிரித்தது. தனக்குத்தானே ஏதோ சொல்லிக் கொள்வது போல விசித்திர ஓசையையும் எழுப்பியது. அதற்கு அது ஒரு வேடிக்கை காட்சியாகப்பட்டிருக்கலாம். பழனி கேட்டான், இது ஆறு? பஞ்சமியா? நீ எப்படி வந்த? அதற்கு அவள் பதில் சொல்வதற்கு முன் கருத்தம்மா குழந்தையை அவனிடமிருந்து வாங்கிக் கொண்டாள். குழந்தை பஞ்சமியை நோக்கி குதித்தது. கருத்தம்மா சொன்னாள், சித்தியடி இவ. பஞ்சமி குழந்தையின் முகத்தில் முத்தங்களை சொரிந்தாள். அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று கனவு அல்லவா கண்டு கொண்டிருந்தாள் அவள். நீர்க்குன்றத்து சமாச்சாரங்கள் எதையும் பழனி பஞ்சமியிடம் விசாரிக்கவில்லை. அவனுக்கு அந்த ஊர் விஷயங்கள் எதையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லை. அந்த ஊருக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் இல்லை. கருத்தம்மாதான் எவ்வளவோ தெரிந்து கொள்ள துடித்தாள். அதுபோல் பஞ்சமிக்கும் தன் அக்காளிடம் எவ்வளவோ விஷயங்கள் பேச இருந்தன. கருத்தம்மா யாரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறாளோ அல்லது எதை பற்றி விசாரித்து அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறாளோ அந்த இரண்டு விஷயங்களிலும் பழனிக்கு சிறிதும் அக்கறை இல்லை. அதோடு அந்த விஷயங்களை எல்லாம் அவன் அடியோடு வெறுக்கவும் செய்கிறான். நீர்க்குன்றத்து பேச்சு அந்த வீட்டிற்குள் அடிபடுவதிலேயே அவனுக்கு விருப்பமில்லை. பஞ்சமியிடம் அவனுக்கு வெறுப்பு ஒன்றும் இல்லை என்றே சொல்லிவிடலாம். பாவம் அவள். அவளை எதற்காக வெறுக்க வேண்டும்? அவள் குற்றமற்றவள். ஆனால் இப்போது அவள் எங்கிருந்து வந்திருக்கிறாள்? யாரை பற்றிய செய்திகளை எல்லாம் மூட்டை கட்டி சுமந்து கொண்டு வந்திருக்கிறாள்? அனாதையான பஞ்சமியை அவன் வெறுக்கவில்லை. ஆனால் அதுவல்ல விஷயம். பழனி எதையெல்லாம் மனதார வெறுக்கிறானோ அந்த திசையை நோக்கி கருத்தம்மாவின் மன ஓட்டத்தை கவர்ந்து சென்றுவிடும் கரிய நிழல் ஒன்று வீட்டுக்குள் புகுந்து கொண்டு விட்டது. நீர்க்குன்றத்தில் இருந்து வந்து சேர்ந்திருக்கும் பஞ்சமியை கண்ட மாத்திரத்தில் கருத்தம்மாவின் மனதில் என்ன எண்ணங்கள் தளிர்விடும்? அவள் என்ன கேட்டு தெரிந்து கொள்ள முற்படுவாள்? குறிப்பாக யாரை பற்றி ஏனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனவேட்கை எழுமா அவள் மனதில்? பழனி அடியோடு உற்சாகத்தை இழந்து விட்டான். பழையபடி அந்த வீட்டினுள் கரிய நிழல் படர்ந்து கொண்டு விட்டது. அந்த இடமே களை இழந்து போய்விட்டது. சின்னஞ்சிறு குழந்தையின் மழலை மொழி சிற்சில வேளை கரிய கார்மேக கூட்டத்தினிடையே பளிச்சிடும் மின்னல் போல அந்த வீட்டுக்கு ஓர் ஒளியை தரும். அது எப்போதும் அழாத குழந்தை. அழுவதற்கு அதற்கு சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை யாரும். ஆனால் இப்போது அந்த குழந்தையும் அழ ஆரம்பித்து விட்டது. அப்போது பஞ்சமிதான் அதை எடுத்து வைத்து கொண்டு தேற்றுவாள். அக்கா, குழந்தைய அழவிடாதக்கா என்று சொல்லிக்கொண்டே அதற்கு விளையாட்டு காட்டுவாள் பஞ்சமி. குழந்தைக்கும் சித்தியிடம் நல்ல ஒட்டுதல். ஒருவரை ஒருவர் எதுவும் விசாரித்து கொள்ளவில்லை. ஏனோ மூச்சு திணறிக் கொண்டிருந்தது இருவருக்கும். பேசிக்கொண்டாலும் பழனி காதில் விழாதபடி ஜாக்கிரதையாக பேசிக்கொள்ள வேண்டியிருந்தது. அதற்கு சந்தர்ப்பமும் வாய்க்கவில்லை. கருத்தம்மா பஞ்சமியிடம் என்ன விசாரித்து அறிந்து கொள்வாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நமைச்சல் பழனிக்கே. அவன் மனதில் அவ்வாறு ஓர் எண்ணம் ஏற்பட்டதென்றால் அதற்கு அவனை குறை கூறலாமா? அவன் அவளுடைய கணவன். அவனுக்கு கருத்தம்மா எத்தனையோ முறை சத்தியம் செய்து கொடுத்து விட்டாள் என்பதும் உண்மைதான். இப்போது ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தையும் அடைந்து விட்டான் அவன். இருந்தாலும் கருத்தம்மாவின் இதயம் மற்றொருவனால் கவரப்பட்டதுதானே. அந்த இதயத்தில் இன்றும் அந்நிய மதத்தை சேர்ந்தவனுக்கு ஓர் இடம் இல்லை என்று துல்லியமாக கூறிவிட முடியுமா? சரி, அப்படியே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அவனை போன்ற பொறுப்பு வாய்ந்த ஒரு கணவனுக்கு இவளை போன்ற மனைவியின் பேரில் ஒரு சந்தேக கண் இருந்து கொண்டுதானே இருக்கும். அப்படி இருப்பதும் இயற்கைதானே. இருந்தாலும் ஃபரி குட்டியை பற்றி கருத்தம்மா என்னதான் விசாரிப்பாள்?
கருத்தம்மாவோ எடுத்ததற்கெல்லாம் சள் சள் என்று விழுந்து கொண்டிருந்தாள். பழனிக்கும் ஓயாத சிடுசிடுப்புத்தான். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற நமைச்சல் உள்ளூர ஏற்பட்டு விட்டது என்று கூட சொல்லிவிடலாம். இருவரது உள்ளமும் சதா குமரி கொண்டிருந்தது. உள் மனதில் ஒரு ரசபேதம். ஒரு நாள் பஞ்சமி தணிந்த குரலில் கேட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.